ஹல்லேலூயா ஷப்ரபா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். எங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். தொடர்ந்து எங்களுக்கு ஜெபியுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வாசிக்கலாம். யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். எங்க கொஞ்சம் இல்ல, மிகுந்த. ஆமென். அவர் நமக்கு எப்படி கொடுக்கிறார்? மிகுந்த, எல்லா விதத்திலும் மிகுந்த தானியங்களை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அவர் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கல, நிறைவான நன்மையினால் நிரப்புகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். திருப்தி ஆற அளவுக்கு கொடுக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யணும்? அவரில் நிலைச்சிருக்கணும். ஆமென். அவருக்குள்ள இருக்கணும், அவரோடு உறவாடணும், அவரோடு வாழணும். நமக்குள்ள ஆண்டோடைய வார்த்தை இருக்கணும். ஆமென். அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கு. ஆண்டோடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தாதான் நம்ம வாழ்க்கை கனி கொடுக்க முடியும். பிரச்சனைகள் வரும்போது மனுஷ வார்த்தை இந்த உலகத்தில் நடக்கிறத பேசிடக்கூடாது. அந்த நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தையை பேசணும். ஆமென். நமக்குள்ள இருந்து ஆண்டோடைய வார்த்தை தான் வெளியே வரணும். பிரச்சனை வந்தவன் இப்படிதான் ஆயிரும் அப்படின்னு பேசக்கூடாது. வார்த்தை இதை சொல்லுது. ஆமென். பிசாசு ஆண்டவரை சோதிச்சான். இப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு, இப்படி எழுதி இருக்கிறது. ஆமென். அவருக்குள்ள வார்த்தை இருந்தது. ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை ஜீவனா இருந்தது. ஆமென். அந்த வார்த்தை மனுஷர்களுக்கு ஒளியா இருந்தது. அது இருளிலும் என்ன பண்ணலாம்? பிரகாசிக்கிறது. இருளை போன்ற சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கும். எனவே வார்த்தையை தியானிங்க, வார்த்தையை பேசுங்க. வார்த்தையை மட்டும்தான் பேசுங்க, சூழ்நிலையை பேசவே கூடாது. ஆதியிலே ஆமென் வேதம் சொல்கிறது, ஆழத்தில் இருள் இருந்தது. ஆனா ஆண்டவர் இருளை பேசல. அவர் என்ன பேசார்? வெளிச்சம் உண்டாக கடவுள். ஆமென். எதிர்மறையான எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் வார்த்தை நேர்மறையாக சொல்லும் ஆண்டோடைய வார்த்தையை தான் பேசணும். ஆண்டோடைய வார்த்தையில ஒண்ணு கூட எதிர்மறையா இருந்தே கிடையாது. எல்லாம் நேர்மறையா. ஆமென். விசுவாச வார்த்தைகள் எல்லாம் நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், நம்மை ஆற்றி தேற்றுகிற வார்த்தைகள். ஆமென். ஆண்டோடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமா இருக்கும். ஆண்டோடைய வார்த்தையை பேசணும். நமக்குள்ள வார்த்தை இருக்கணும். ஆமென். வார்த்தையால நம்ம நிரப்பிக்கிட்டே இருக்கணும். வார்த்தையை எடுத்து பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமென். வேதத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கு. எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. ஆண்டோடைய வார்த்தை எவ்வளோ வார்த்தை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். எடுத்து நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நீங்க பேச 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 அது உங்களுக்குள்ள அது நிரம்பிக்கிட்டே இருக்கும். வார்த்தையால நிரம்பி இருக்கணும். ஆமென். எப்பவும் நம்ம எதால நிரம்பி இருக்கணும்? வார்த்தையால நிரம்பி இருக்கணும். ஆவியில நிரம்பி இருக்கணும். அந்நிய பாஷையில நிரம்பி இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையால நிரம்பிக்கிட்டே இருக்கணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். வேதத்தை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும், அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமென். நீங்கள் எனக்குள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ள. ஆமென். நீங்க முதலாவது ஆண்டவருக்குள்ள இருக்கணும். உங்க வாழ்க்கை அவரோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கணும். செடி, ஒரு திராட்சை செடியோட அந்த கொடி இணைஞ்சிருந்தாதான் கனி கொடுக்க முடியும். தனியா ஒரு போய் நான் நின்னுட்டு கனி கொடுப்பேன்னா கொடுக்க முடியாது. கொடியோடு செடியோடு இணைஞ்சிருக்கணும். ஆமென். அருந்த கொடிய போடி இருந்தோமே, நம்மை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்கள செடியோடு இணைத்து விட்டீரே. ஆமென். அவர் இணைச்சிட்டார். முன்னே தூரமா இருந்தோம், எங்கேயோ இருந்தோம். அவர் ரத்தம் சிந்தி இன்னைக்கு இணைச்சிட்டார். அந்த இணைப்புல நம்ம நிலைச்சிருக்கணும். ஆமென். அவருடைய அன்புல நம்ம எப்படி நிலைச்சிருக்கணும்? நிலைச்சிருக்கணும். ஆமென். நிலைச்சிருக்கிறவங்க தான் கனி கொடுக்கணும். நீங்கள் என் அன்பில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் ஆண்டவர் சொன்னார். அவருக்குள்ள இருக்கணும். உங்க வாழ்க்கை அவருக்குள்ள இருக்கா? யோசிச்சு பாருங்க.
அவரோடு உறவாடுறீங்களா? உங்க மைண்ட்ல ஏசப்பா இருக்காங்களா? வேற ஏதாவது இருக்குதா? யோசிச்சு பாருங்க. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுறீங்களா? இல்ல இருதயத்தை எல்லாம் வேற எங்கேயோ கொடுத்துட்டு நான் ஏசப்பாவை நேசிக்கேன்னு சொல்றீங்களா? அன்புன்னா என்ன? உங்க இருதயம் அதே அவரே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவருக்குள் இருப்பது என்பது அவரோடு வாழணும். ஆமேன். வாயை திறந்தா ஏசப்பான்னு தான் வரணும். வாயில துதி பாடல் வந்துகிட்டே இருக்கணும். நாக்கில் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கணும். அவரோடு உறவாடிக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்க அவரோடு இருந்தீங்கன்னா, அவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. உங்க சரீரம் மிகுந்த ஆரோக்கியமாய் மாறும், இளமையாய் மாறும். உங்கள் பொருளாதாரம் செழிக்கும், உங்கள் சுபாவம் மாறும். ஆவிக்குரிய கனிகள் நீங்கள் கொடுப்பீர்கள், பூமிக்குரிய கனிகளையும் கொடுப்பீர்கள், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியும் கொடுப்பீர்கள். ஆமேன். அவரோடு இருந்தீங்கன்னா உங்க வாயில துதி தான் வரும். ஆமேன். எதிர்மறையான வார்த்தைகள் வராது. ஆமேன். அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். சில வசனத்தை நாம தியானிக்க போறோம். மத்தேயு 13:3 வாசிக்கலாம். அவர் அநேக விசேஷங்கள் ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் எறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமல் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதுக்கு காதுடன் கேட்க கடன் என்றார். ஆமென். தொடர்ந்து அதை வாசிக்கலாம். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்திலே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. தொடர்ந்து வாசிக்கலாம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்திலே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் கேளாதவர்களாகவும் உணர்ந்து கொள்ளாதவர்களாகவும் இருக்கிறபடியினால் நான் ஊமைகளாக அவர்களோடு பேசுவேன். ஏசான் தீர்க்கதரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பார்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் என்னை காணாமலும் காதலினால் கேளாமலும் இதயத்தினால் உணர்ந்து மனந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்க இருக்கும்படியாக அவர்கள் இதயத்திலே கொழுத்திருக்கிறது. மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவர்கள் பாக்கியம் உள்ளவைகள். சில விதை வந்து அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்க விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனால் என்று மெய்யாக சொல்கிறேன். ஆகியால் விதைக்கிறவனை பற்றிய ஓமை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இதயத்தை விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். பிசாசு என்ன பண்றான்? வழி அருகே விதைத்த விதை என்றால் என்ன? பிசாசு வந்து அந்த விதையை எடுத்து போட்டுறான். வசனத்தை கேட்கறாங்க, ஆனா உணராதிருக்கு. அந்த உணர்வு இல்லை. வார்த்தைங்கிற மேல ஒரு வாஞ்சை இல்லை. ஆமென். வார்த்தை மேல ஒரு அசட்டை. இன்னைக்கு சிலர் இருக்காங்க. சில மனுஷர்கள் சொன்னா, சில சயின்டிஸ்ட் சொன்னா, இல்ல யூடியூப்ல எவனாவது பேசினா அதை நம்புவாங்க. ஆனா ஆண்டோடைய வார்த்தை தான் சொல்லுது, அதை நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு உணர்வே இருக்காது. அப்படிப்பட்டவங்கள என்ன பண்ணுவான் பிசாசு? ஈஸியா என்ன பண்ணிடுவான்? அந்த வார்த்தையை அவங்களுக்குள்ள இருந்து எடுத்து போட்டுருவான். அதனால அவங்க வாழ்க்கை கனி கொடுக்க முடியாது. அடுத்த ஒரு இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே அவன் இடரடைவான். சிலர் வந்து கேட்பாங்க, வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷமா ஏத்துக்கிடுவாங்க. சில கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆமை நல்ல இல்லையான்னு சொல்லி ஏத்துக்கிடுவாங்க. ஆனா சில பிரச்சனைகள் வந்துட்டுன்னா கடவுளை மறந்துடுவாங்க, வார்த்தையை மறந்துடுவாங்க. அந்த நேரத்துல சூழ்நிலையை தான் பேசுவாங்க. அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு இந்த உலகத்துல எனக்கு இது வந்துட்டு, அதை தான் பிரச்சனையை தான் பேசுவாங்க. அந்த நேரத்துல வார்த்தையை பேச மாட்டாங்க.
நல்லா ஏத்துக்கிடுவாங்க, ஆனா தொடர்ந்து அதுல நிலைச்சிருக்க மாட்டாங்க. வார்த்தையில நிலைச்சிருக்கணும். என்ன சொன்னாலும் சரி, என் அப்பாவுடைய வார்த்தை எது சொல்லுது அது சிவப்புனா சிவப்பு, கருப்புனா கருப்பு. ஆண்டோடைய வார்த்தை தான் உண்மை. நிலைச்சிருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ சூழ்நிலை, எவ்வளோ கீழே போற சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையில என்ன பண்ணணும்? வார்த்தையை தான் பேசணும். ஆமென். பேதுரு கடல் மேல நடந்து வான்னு ஆண்டவர் சொல்றாரு. வந்துட்டான், சந்தோஷமா நடந்து வர்றான். ஏன்னா அவர் வார்த்தையாகிய கிறிஸ்துவை பார்க்கறான். நடந்துட்டான். அப்புறம் என்ன பார்க்கறான்? கடல் அலைய பார்த்துட்டான், சூழ்நிலையை பார்த்துட்டான், பேசிட்டான். உடனே மடிஞ்சு போறான். ஆண்டவர் தூக்கிட்டார். ஆமென். பிரச்சனையை பார்க்க கூடாது. பிரச்சனை வரும்போது சோர்ந்து போயிடக்கூடாது. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். எல்லா சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலை வந்த உலக பிரச்சனைகள், கவலைகள், ஒருவேளை மனுஷர்கள் உங்களை நெருக்கும் போது, ஐயோ நான் வார்த்தையை பேசி என்ன ஆச்சு, நான் ஜெபம் பண்ணி என்ன ஆச்சு நீங்க சொல்லக்கூடாது. என் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, அது நடக்கும். ஆமென். ஆபிரகாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனா வருஷம் கூடிக்கிட்டே போகுது. ஆனாலும் அவன் வருஷம் கூட கூட அவன் விசுவாசம் அவன் எப்படி இருந்தது? ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு. விசுவாசத்தில் அவன் எப்படியானா? வல்லவனான, பலவீனமாகவில்லை. நாளுக்கு நாள் நம்ம விசுவாசம் கூடணும். வார்த்தை மேல உள்ள அந்த விசுவாசம் கூடணும். குழந்தையாவே இருக்கக்கூடாது. குழந்தைகள் ஆவிக்குரிய குழந்தைகளா இருக்கக்கூடாது. வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். சின்ன காரியத்தை மட்டும் தான் நம்புவேன், பெருசா நான் நம்ப மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எதை சொன்னாலும் நம்பணும். வார்த்தை என்ன சொல்லுதோ, வார்த்தையில ஜீவன் இருக்கு. வார்த்தை மரணம் இல்லைன்னா மரணம் கிடையாது. வார்த்தை வியாதி இல்லைன்னா வியாதி இல்லை. அதை சொல்ல நம்பணும். எப்படி அங்க அவனுக்கு வரும், அந்த ஊழியக்காரனுக்கு வந்துச்சு, அவனுக்கு வந்துச்சுன்னு அதை பேசக்கூடாது. சூழ்நிலையை பேசக்கூடாது. வார்த்தை என்ன சொல்லுது அதுல உறுதியா இருக்கணும். அப்பதான் மிகுந்த கனி கொடுக்க முடியும். சிலர் சந்தோஷம் ஏத்துக்கிடுவாங்க. நல்ல வார்த்தையை கேட்கும்போது நல்ல கையை தட்டி ஏத்துக்கிடுவாங்க. ஆனா பிரச்சனைகள் வரும்போது வார்த்தையை பேச மாட்டாங்க. வார்த்தையை மறந்துடுவாங்க. அந்த நேரத்தில் சூழ்நிலையை பேசுவாங்க. அவங்களால கனி கொடுக்க முடியாது. அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் முள்ளுள்ள இடங்களில் கேட்கிறனாய் இருந்தும் உலகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மயக்கமும் வசனத்தை நெருக்கிறதினால் அவனும் பலனற்று போவான். உலகம் சிலருக்கு என்ன ஆகும்? நல்ல வார்த்தையை கேட்பான். ஆனா உலக இச்சை அவனை இழுத்துரும். உலக இச்சை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். எப்போ இருதயம் ஆண்டவர் மேலேயே இருக்காது. பொருளாசையை சார்ந்தே இருக்கு. உங்கள் இருதயம் பொருளாசையை சாராமல் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது சொல்றான், என் இருதயம் பொருளாசையை சாராமல் உடைய வேதத்தை சார்ந்து இருக்கிறது. அப்படி இருக்கணும். ஆண்டோடைய வேதத்தை வாசிக்கிறதுல, தியானிக்கிறதுல, அதுலதான் நம்ம நேரத்தை செல்லணும். வார்த்தை ஒரு அட்டை கேட்கறது, பிறகு ஃபுல்லா உலக காரியத்திலேயே ஈடுபட்டு, உலக சந்தோஷம், நான் அதை செய்யணும், இதை செய்யணும், அதிலே ஈடுபட்டு இன்னைக்கு சிலருக்கு அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த வார்த்தை முற்கல்ல விதைக்கப்பட்ட ஒரு விதையை போல மாறிது. முள் நெருக்கிடுது. உலக எண்ணங்கள், உலக கவலைகள், உலக இச்சைகள், பாவங்கள், மற்றவர்களை பற்றிய இச்சைகள் என்று வேதம் சொல்லி, மற்றவர்களை பற்றி அவன் அப்படி இருக்கான், அவன் அப்படி BMW கார்ல போறான். சில ஊழியக்காரங்க பேசுவாங்க, அடுத்தவன் அப்படி இருக்கான், இப்படி இருக்கான், அதே பேசிக்கிட்டு இருப்பாங்க. மற்றவர்களை பற்றிய இச்சை. உனக்கு என்ன தேவையோ கேள, ஆண்டவர் தர ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். அடுத்தவனையே பேசுறது, அடுத்தவனையே பார்க்கறான், அவன் அப்படி இருக்கிறான், நான் இப்படி இருக்கேன், இதே கம்பேர் பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்படிப்பட்டவங்க கனி கொடுக்க முடியாது. தொடர்ந்து வாசிக்கலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஆமென். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைன்னா எப்படி தெரியுமா? உங்க இருதயம் நல்ல விதையா நிலமா இருக்கணும்னா இருக்குதுன்னா எதுல நம்ம அறிய முடியும்? தொடர்ந்து திரும்ப வாசிக்கலாம். அத நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனும். ஆமென். உணரணும். முதல்ல உணர்வுள்ள இருதயத்தை, அதான் சொல்ற, உங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை நான் தருவேன் ஆண்டவர் சொல்ற. ஏன்னா உணரணும், நான் அவருடைய பிள்ளை, அந்த உணர்வு நமக்கு வரணும். வசனத்தை கேட்கும் போதே நமக்குள்ள நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்கிற உணர்வு வரும். நிறைய பேருக்கு அதே இருக்காது. இன்னும் நான் பாவி தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவர் ரத்தம் சிந்தி நம்ம மீட்டதே மறந்துற ஒரு உணர்வு இல்லை. என் ஜனங்கள் உணர்வில்லாமையினால் சங்காரமாகிறார். உணர்வே இல்லை.
நான் ரட்சிக்கப்பட்டேங்கிற அந்த உணர்வே இல்லை. ஆனா உணர்வுள்ளவனா இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமான், நான் அவருடைய பிள்ளை, என் அப்பா எனக்காக யாவையும் செஞ்சு முடிச்சிருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரத்தம் சிந்தி எனக்காக உன்னதத்தில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் என்னை ஆசீர்வதித்து என்னை ரட்சித்து உயிர்ப்பித்து உன்னதத்தில் அவரோடு உட்கார்ந்துட்டார். எடுத்து அனுபவித்து அந்த உணர்வு நமக்கு வரணும். உணர்வு உள்ளவனா இருந்து தொடர்ந்து வாசிக்கலாம். அதை வாசிக்கலாம் திரும்ப. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? உணர்வுள்ளவனா இருந்து அந்த வார்த்தையை நம்ம கை கொள்ளும் போது, வார்த்தையை அறிக்கை பண்ணும் போது 1 100 30 60 பலன் கொடுக்கும். ஆமேன். அவன் விசுவாசத்துக்கு தக்கதாக அவனுக்கு பலன் கிடைக்கிறான். ஆமேன். 100 மடங்கு நீங்க விசுவாசிக்கணும், கர்த்தர் செய்வார். சிலர் கேட்பாங்க, 2 விதமான விசுவாசம் இருக்கு. ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். சிலர் இது அதே போலதான் அதுல 30 60 100ன்னு சொல்றார். சிலர் இதை விசுவாசிப்பாங்க, நான் மரிச்சாலும் ஒரு நாள் எழும்புவேன். ஆனா சிலர் விசுவாசம் என்னன்னா, எனக்கு மரணமே கிடையாது. அதான் 100 மடங்கு விசுவாசம். ஆமென். ஏனோக்குடைய விசுவாசம், ஏனோக்கு விசுவாசத்தினால் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். அதுதான் 100 மடங்கு விசுவாசம். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரா, 100 மடங்கு நான் பெருகுவேன். ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இந்த வருஷம் உன்னை பெருக பண்ணுவேன், நீ பெரிய வீடு கட்டுவேன். அதுதான் 100 மடங்கு. அதை நம்ம விசுவாசிக்க. ஆண்டவர் சொன்னது விசுவாசிக்க. இத்தனை ஏக்கர்ல உனக்கு தருவேன். ஆனா சிலர் என்ன சரி ஏதோ 1 சென்ட் தருவார், அப்படி அது உங்களுடைய விசுவாசத்துக்கு தகுந்த. ஆனா ஆண்டவர் நிறைவா தருகிற தேவன். ஆமென். அவர் கிள்ளி கொடுக்கிற தேவன் அல்ல, அள்ளி கொடுக்கிற தேவன். அதிலே பார்த்தோம், மிகுந்த கனி கொடுப்பான். நீங்கள் எனக்குள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில மிகுந்த கனிகளை நீங்க கொடுக்க போறீங்க. நீங்க என்ன செய்யணும்? ஆமென். வார்த்தையை தியானிங்க, வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க, உணர்வுள்ள வாழ்க்கை வாழணும். நான் அவருடைய பிள்ளை, எனக்காக தான் என் அப்பா ரத்தம் சிந்தி இருக்கிறார். இத்தனை நன்மைகளும் எதற்காக? எனக்காக. ஆமென். இந்த பூமியில இருக்கிற எல்லா நல்ல காரியத்தையும் பார்த்து நீங்க சொல்லுங்க, இது எனக்காக தான் என் அப்பா படைச்சிருக்கிறார். ஆமென். நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் அவர் எப்படி கொடுக்கிறாராம்? சம்பூரணமா கொடுக்கிறார். ஆமென். எங்க அப்பா எனக்கு சம்பூர்ணமா கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவிருந்தால் சம்பூர்ணமா கொடுக்கிற தேவன் இடத்தில் கேளுங்கள். ஆமென். கொஞ்சமா கொடுக்கிற தேவன் அல்ல, சம்பூர்ணமா கொடுக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நிறைவா கொடுக்கிற தேவன். அவரோடு இணைஞ்சிருங்க. அவருக்கு நேரத்தை கொடுங்க, முத இடம் கொடுங்க. தாவீது அவருக்கு முத இடத்தை கொடுத்தான். கர்த்தரை நான் எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறபடியா நான் அசைக்கப்பட மாட்டேன். ஆமென். எப்போதும் உங்க இருதயத்துல அவர்தான் இருக்கணும். ஆமென். உங்க சிந்தனையில் அவர்தான் இருக்கணும், உங்க பேச்சில் அவராதான் இருக்கணும். இந்த உலகம் எனக்கு வேண்டாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுட்டேன், குப்பையா என்றேன். ஆமென். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவோடு வாழ்ற வாழ்க்கை. ஆமென். ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு போனோம், அவ்வளோதான். அப்புறம் அவருக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை, வசனத்தை பைபிளுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லைங்கிற வாழ்க்கை கிடையாது. சிலர்லாம் தூசி தட்டி எழுதிட்டு போங்க. நிறையா குறும்படங்கள்லாம் பார்த்துருப்போம். சிலருடைய பைபிள்லாம் என்னைக்காவது எடுப்பாங்க, அதை தூசி தட்டி தேடி எடுக்கிற. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிட்டே இருக்கணும், தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். ஆமென். ஊறிக்கிட்டே இருக்கணும், அவருடைய பிரசன்னத்திலே இருக்கணும். ஆமென். எப்போதும் அவரோடு இருக்கணும். ஆமென். ஆண்டவர் அதான் சொல்றாரு. அந்த மூத்த குமாரனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்போதும் என் கூட இருக்க, எனக்குள்ள எல்லாம் உனக்கு தான். ஆமென். போயிட்டு ஒரு வாழ்க்கை கிடையாது.
அவங்களால முழுசா அனுபவிக்க முடியாது. எப்போதும் கூட இருக்கணுமே. எப்போதும் உம் புகழ் தானே, என் நேரமும் ஏக்கம் தானே, எல்லாம் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். ஆமென். எப்போதும் உங்க புகழ் தான், எப்போதும் அவரை தான் பேசணும். சிலர் பார்த்தீங்கன்னா அவனையே பேசிக்கிட்டு இருப்பான் பெருமையா. ஆனா சில கூட்டம் அப்பா தான், எல்லாம் அவருடைய கிருபை தான். என் நீதி ஒண்ணுமே இல்லப்பா, என் சுயநீதி எல்லாம் அழுக்கான கதை, எல்லாம் அவர் தான். ஆமென். அவரால் தான் எனக்கு இவ்வளவு மேன்மை. ஆமென். அதையே பேசுங்க, அவருடைய நீதியை பேசுங்க, அவருடைய தியாகத்தை பேசுங்க. உங்க பிரசங்கத்தில் அவருடைய நீதியை பேசுங்க. உங்க சுய நீதியை கொண்டு குப்பையில போடுங்க. அவரையே பேசுங்க, அவரையே உயர்த்துங்க, அவரோடு உறவாடுங்க. ஆமென். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமை, உம் அன்பொன்றே, உம் அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. சொல்லுமா, ரெண்டு கரங்களை உயர்த்தியா அல்லேலூயா. ரே பிரபரபலதர. அப்படியே நல்ல வாயை திறந்து இருக்கிற இடங்கள்ல எழுந்து அப்படியே நல்லா துதிங்க. ரே பிரகா பரபலதர பரி பல பரி பலதர பரி பல. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ரெண்டு கரங்களை வைத்து, உங்க வார்த்தை தான் எனக்கு சந்தோஷம், உங்க வேதத்தை கேட்கறது தான் எனக்கு சந்தோஷம், உங்க வசனத்தை வாசிக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். அதுதான் சிறுமையில எனக்கு ஆறுதல். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நல்ல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை துதிக்க போறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிற, சுகமணிக்கு வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிற, பாதிக்கப்பட்ட உறுப்புகள்ல நரம்புகள்ல கிறிஸ்துவின் ஜீவனை இறங்கும். ஜீவனை பேசுகிறோம், அழியாமை பேசுகிறோம், சாகாமை பேசுகிறோம், இயேசுவின் வார்த்தையை பேசுகிறோம். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குது, இறங்குது. தேவ மகிமை இறங்கி வருது. ஆழத்தின் ஊற்றுக்கள்லாம் திறக்குது, சுகமளிக்கிற ஊற்று திறக்குது, சாகாமை அழியாமை ஊற்றுகள்லாம் திறந்து வருது, உங்களை நிரப்புது. எவ்வளோ 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 வேணுமோ எடுத்து குடிங்க, எடுத்து எடுத்து பெற்றுக்கோங்க, எடுத்து வாங்கிக்கோங்க. அவர்கிட்ட ஏராளமா இருக்கு. ஆமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நிறைவான ஆவியானவரே. ஆண்டவர் அந்த மிச்சமான துணிக்கைய ஒரு கூடை அல்ல, 12 கூடை நிறைய நிரப்பினார். ஆமே. ஒரு பரிவாரம் அல்ல, 2 பரிவாரம். ஆமே. கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அவருக்குள்ளும் அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க போறீங்க. அப்படியே ஒப்பு கொடுங்க. அப்பா, என் வாழ்க்கை உங்களுக்கு தான்ப்பா, என் ஆவி ஆத்துமா சரீரம் உங்களுக்கு தான்.
ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக. உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக உங்களை முழுசு ஒப்பு கொடுத்துட்டீங்களப்பா. எங்களை உமக்காக வாழ செய்ய, உம்மோடு வாழ வைப்பதற்காக, நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக, உங்க வார்த்தை எங்களுக்குள்ள வைப்பதற்காக, எல்லாவற்றையும் இழந்து சரீரம் நொறுக்கப்பட்டு அந்த கேடு அணைந்து கல்வாரி சிலுவையிலே தொங்கினீரே. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே. நோக்கி பார்த்ததீனா நிலைத்து கொண்டோமையா, மை நோக்கி பார்த்ததீனா இழைத்து கொண்டோமையா. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே, புகழிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. ஆமென். ஏசப்பாட்ட வாங்க. இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை இன்னைக்கு தான் முதல்ல ஏசப்பாவை நீங்க கேள்விப்படுறீங்க, இல்லை நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றீங்களோ, உங்களை ஒப்பு கொடுங்க, முழுசா ஒப்பு கொடுங்க. அப்பா, என்னை முழுசா ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை உமக்கு தந்து இயேசு நாயகா, இனி நானல்ல நீரே. இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே. சொல்லுங்க, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என்னில் பிழைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துடணும். நீர் பெரியவர். ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, நன்மையினால் நிரப்புங்கப்பா, அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்கப்பா. இன்னைக்கு தான் முதல்ல அப்பா உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைங்களை விசேஷித்த நன்மையினால் நிரப்புங்கப்பா. அவங்க வாழ்க்கையில இருக்கிற திருமண தடைகள் மாறட்டும், தோல்விகள் மாறட்டும், மகிமையினால் நிரப்புங்க. நீர் கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தை அவங்க மேல கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன். ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கொடா கொடிய பெருகட்டும். குருடர்களை நீர் அறியாத வழியில நடத்தும். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். எந்தெந்த காரியங்கள் இருளா இருக்கிற இந்த நாள்ல வெளிச்சம் ஒதுக்கட்டும். மரண இருள் மாறட்டும். சந்தோஷத்தினால் நிரப்பும், சம்பூர்ண நன்மையினால் நிரப்புங்கப்பா. எல்லாரும் உமோடு உறவாடணுப்பா. பேர் கிறிஸ்தவங்களை யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரும் உமோடு உறவாட. ஒவ்வொருத்தருக்குள்ளே உங்க வார்த்தை தான் இருக்கணும்ப்பா. இந்த உலக எண்ணங்கள், உலக வார்த்தை, மனுஷ வார்த்தைகள் வெளியேறட்டும், எரியட்டும். ஃபயர். வியாதிகள் மறைந்து போட்டு எரியட்டும். ஃபயர். வல்லமை இறங்கட்டும். சரீரத்துல வல்லமை இறங்கி கொண்டு இருக்கு. எலும்புல இருக்கிற தேய்மானங்கள் மாறிக்கொண்டு இருக்கு. எலும்புல வீக்கா இருக்கிற எலும்புலாம் ஸ்ட்ராங் ஆகிக்கொண்டு இருக்கு. Blood of Jesus. நீதிமானின் எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. Glory, glory, glory. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உங்க பிரசனத்துல பாதுகாத்துக்கோங்க.
எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹalleluya. God bless you.